ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு குருமா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதை நீங்கள் நல்லா சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோடலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தாங்க. சட்டுன்னு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் இது கூட ஒரு 10-12 சின்ன வெங்காயம், மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இது கூட பெரிய சைஸில் 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க. தக்காளி வேக ஆரம்பிக்கும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், தக்காளி வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்தளவுக்கு வேக ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே வைங்க. தக்காளி நல்லா வெந்து வரட்டும். ஒரு 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்குங்க. கரண்டி வச்சு கலக்க நல்லா குழையும் பாருங்கள். இந்தளவுக்கு தக்காளி நல்லா வேகணுங்க. மூடி போட்டு வேக வைக்கும்போது நமக்கு ஈஸியாக நல்லா வெந்து வந்துடும். நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் இதை கலந்து விடுங்க. 1 நிமிஷத்துக்கு கலந்தால் சரியாக இருக்கும். பாருங்கள், மிளகாய்த்தூளோட பச்சை வாசனையும் முழுமையாக போயிடுச்சு. அந்த தக்காளியும் பாருங்கள் ஒரு தொக்கு பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வைங்க, ஆறட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10-12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் கசகசா, உங்கள்கிட்ட கசகசா இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், தேங்காய் விழுது ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக வேறு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், தக்காளி இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நல்லா முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணியே சரியாக இருக்குங்க. அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் இதுக்கு தேவையில்லை. இப்போ இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ குழம்பு தாளிக்க ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் கல்பாசி, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் இது கூட 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை, கூடவே நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விடுங்க. அது கொஞ்சம் வெந்து வரட்டும். பாருங்கள், தக்காளி பேஸ்ட்டு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே வைங்க. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. குருமா நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். கொதிச்சுட்டு கன்சிஸ்டன்சியும் ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். பச்சை வாசனை எல்லாமே முழுமையாக போயிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, தேங்காய் விழுது, அதை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் கூட நம்ம சேர்த்து அரைச்சிருக்கிற எல்லா பொருளுமே கிரேவிக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதனால் உங்களுக்கு கிரேவி என்ன கன்சிஸ்டன்சி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வைங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா கொதிச்சு வந்திருக்கு. திக்னஸும் பாருங்கள் கரெக்டாக நல்லா குழகுழப்பாக இருக்குது. இந்த கிரேவி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் குழகுழப்பாக இருந்துச்சுன்னா தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டு இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு குருமா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.